பாதங்களுக்கு இதோ தொட்டியது சின்னானி கோடான கோடி சரணங்கள் அண்ணா. தம்பி சின்னா பல்லாண்டு காலமாக வந்திருப்பாய் எழுந்துள்ளாயி. ஆகட்டும் அண்ணா. தம்பி சின்னா அண்ணா நாடு மேற்கு மலையாள சென்று 3 தினக்குள் நான் திரும்பி வருகிறேன். எனக்கு விடை கொடுக்கிற அண்ணா என்று சொல்லிச்சிருக்கா. உண்மைதான் 4 தினம் ஆகிவிட்டது. 7 கால தாமதம். வெட்டிக்காரண்ணே என்ன காரணம்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆமா ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கேன்னு ஊருக்கு போனா சாமான வர மாட்டேன். காலையில போயிட்டு சாயந்தரம் வர முடியல. நான் 2 பொண்டாட்டி 60 ஒப்பாட்டி அது குட்டியும் பார்த்து சமாளிச்சு வர வேணாமா? ஆமா அண்ணங்கிட்ட இப்பதான் சொல்லணும். இப்பதான் சொல்லணும். ஆனா இலைமறையா டைமறையா தான் சொல்லணும். ஆமாங்க அண்ணா. அது ஒன்றுமில்லை அண்ணா. எனது நாட்டு மக்களையும் எனது மனைவி மக்களையும் பார்த்து விட்டு வருவதற்கு சற்று காலதாமதமாகி விட்டதண்ணா. எனது வைக்கிறாய் நாட்டு மக்களையும் மனைவிக்கு பார்த்து வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது அண்ணா என்று தெரிவிக்கின்றாய். உண்மைதானா? அப்படி என்றால் நம்ம பாரம்பரிய வெள்ளிக்கிழமை என்றால் நாம் 20 வேட்டைக்கு செல்வது வழக்கம் அல்லவா? உண்மைதான். இன்று வெள்ளிக்கிழமை நாம் 20 வேட்டைக்கு செல்ல வேண்டும். அப்படியே வேட்டைக்கு தேவையான ஆயுதங்கள் எடுத்து வர வேண்டும் தம்பி. அண்ணா தம்பி வேட்டையாடுவதற்கு என்னென்ன ஆயுதங்கள் தேவை என்று கூறுங்கள் அண்ணா. எடுத்து வருகிறேன். ஆகட்டவே தம்பி வேட்டைக்கு போகமாடா. தம்பி சொன்னா வெள்ளம் போய் எடுத்து வாடா. வேட்டைக்கு போகமாடா. தம்பி சொன்னா வெள்ளம் போய் எடுத்து வாடா. அனைத்து ஆயுதங்களும் எடுத்து வந்து விட்டேன். தம்பி வேட்டைக்கு தேவையான அனைத்து ஆயுதங்கள் எடுத்து வந்து விட்டேன் அண்ணா. புறப்படுக செல்வோம் என்று தெரிவிக்கின்றாயப்பா. உண்மைதானா? அப்படியே புறப்படுவோமா தம்பி? வேட்டையில வீரப்பம் உண்டு தம்பி சொன்னா வேகமாக ஓடி வாடா. வேட்டையில் தம்பி சொன்னா வேகமாக ஓடி வாடா. தம்பி சொன்ன கண்டமாக ஓடி வாடா. தம்பி சொன்னா கண்டமாக ஓடி வாடா. ஏதோ வேட்டையில் ஆடி வெகு தூரம் வந்து விட்டவா அல்லவா? சரி. அதோ தூரமாக பார்த்தால் ஒரு அழகான ஒரு மலை என்று தெரிகின்றது. என்ன மலை தம்பி? அண்ணா உள்ளாங்கி மலை என்று போர்டு எழுதியிருக்கின்றதண்ணா. உள்ளாங்கி மலை என்று எழுதியிருக்கின்றதண்ணா. தம்பி உள்ளாங்கி மலை என்று சொல்லப்பட்ட போர்டு வைத்து விட்டது அண்ணா என்று தெரிவிக்கின்றாய் அல்லவா? உண்மைதானண்ணா. அப்படி என்றால் பிள்ளாங்கி மலை ஓரமாக வேட்டையில் ஆட வேண்டும். அப்படி ஆகட்டும் அண்ணா. எப்படி ஆட வேண்டும் என்றால் கூறுங்கள். மாறிக்கிட்ட கண்ணி வைப்போம் கண்ணி வைப்போம் மலையோட வண்டி வைப்போம் தம்பி சொன்னா படுக்கிற கட்டி வைப்போம் கட்டி வைப்போம் மலையோட வண்டி எடுத்து போட்டு எடுத்து மாறுகிற வண்டி வைப்போம் தம்பி சொன்னா மலையோட வண்டி எடுத்து கொண்டு இருந்து தம்பி மாறுகிற கட்டி வைப்போம் தம்பி சொன்னா கட்டியிலே கட்டியிலே தம்பி என்ன ஒரு மாட்டு யாதோ தம்பி சொல்லுவோம் மாறுபாடு கட்டியிலே கட்டியிலே தம்பி என்ன வந்து மாட்டிடுமோ மாட்டிடுமா. ஏ ஆஹா ஏ ஆஹா ஏ ஆஹா ஏ ஆஹா ஏ ஆஹா ஏ ஆஹா ஏ ஆஹா
மாட்டுக்கு கண்டு எடுத்து கொள்ளவா சரி மாணவன் கண்டு இது என்ன வந்து மாற்றியது அதை சீக்கிரமாக பார்த்து வர வேண்டுமே இதோ பாட்டு வருகிறேன் ஆகட்டுமே மனுபடும் கண்ணீரே கண்ணீரே அண்ணா அது வந்து மாட்டிருச்சு மாட்டிருச்சு மாடுபடு கட்டியிலே கட்டியிலே பையன் வந்து மாட்டிருச்சு மாட்டிருச்சு அது வந்து மாட்டியதான் மாட்டியதான் உங்களுக்கு அந்த பொண்ணு கிடைக்க போறா அண்ணா மான்படும் கண்ணீர் மயில் வந்து மாட்டிய காரணத்தினால் தங்களுக்கு மங்கை பெண் ஒன்று கிடைக்க போகின்றார் அண்ணா எங்க ஒரு உண்மைதானா அப்படி என்றால் நாம் இருவரும் உனது அண்ணனுக்கு பெண்ணென்று பிடிக்காத தெரியுமல்லவா உண்மைதான் அதனாலே வலியுறுத்து மாட்டி கட்ட வேண்டும் அப்படியே ஆகட்டும் அண்ணா எங்கு கட்ட வேண்டும் எப்படி? எதற்கு கட்ட வேண்டும் தம்பி கொத்துக்கிட்டான் சரி தம்பி குலத்துறமா ஆமா ஓட்டிருந்து குட்டிக்கு தாண்டி போ தம்பி குட்டிக்கு தாண்டி குலத்துறமா குட்டு தாண்டி போ தம்பி குட்டு தாண்டி போ சீக்கிரமாக பார்த்து வர வேண்டுமே இதோ பாட்டு வருகிறேன் அண்ணா கண்ணியிலே குருவி வந்து மாட்டியதா அண்ணா குருவி வந்து மாட்டியதா கண்ணியிலே குருவி மாட்டியதா அண்ணா குருவி வந்து மாட்டியதா குருவி வந்து மாட்டியதா குமரி பொண்ணு குமரி பொண்ணு கிடைப்பாளண்ணா அண்ணா கொக்கமடும் கண்ணியில் குறி வந்து மாட்டிய காரணத்தினால் தங்களுக்கு குமரி பெண் ஒன்று கிடைக்கப் போகிறாள் அண்ணா என்ன தெரிவிக்கிறாய் கொக்குபடி கண்ணியிலே குறி வந்து மாட்டிய காரணத்தினால் உங்களுக்கு குமரி பெண் ஒன்று கிடைப்பாள் அண்ணா என்று தெரிவிக்கிறாய் உண்மைதான் அண்ணா தப்பிசலா என்ன தெரிவிக்கிறாய் கொஞ்சாவது வேட்டையில விருப்பத்தை வைய நான் ஒண்ணும் பண்ண முடியாது உன் ஜாதகத்திலே அப்படிதான் இருக்குது அப்படியா ஆமா அப்படி என்றால் வலியுறுத்து மாட்டி கட்ட வேண்டுமே அப்படியே ஆகட்டும் அண்ணா எதற்கு கட்ட வேண்டுமானால் தம்பி சிட்டி கட்ட கண்டி வைப்போ கண்டி வைப்போ தம்பி சரி தம்பி சம்பா சிட்டுக்குட கட்டி வைப்போ தம்பி செடியர வட்டி வைப்போ தம்பி சம்பா சிட்டி கட்ட கண்டி வைப்போ தம்பி வைப்போ தம்பி செடியர வட்டி வைப்போ தம்பி சம்பா சிட்டுக்குட கட்டி வைப்போ தம்பி செடியர வட்டி வைப்போ தம்பி சம்பா செடியர வட்டி தம்பி ஒட்டி தம்பி என்ன வந்து வாட்டி யாரோ தம்பி சம்பா செடியர வட்டி இருக்கு தம்பி என்ன வந்து வாட்டி யாரோ
தண்ணீரிலே எது வந்து வாட்டியது அதை சீக்கிரமாக பார்த்து வர வேண்டுமே. இதோ பார்த்து வருகிறேன் ஆகட்டுமே. அண்ணா கண்ணீர அண்ணா மாட்டியதால் மாட்டியதா அதை சிறுகுருவி என்ன மாட்டியதா சிறுகுருவி அண்ணா மாட்டியதா 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 பொண்ணு அவளுக்கு அண்ணா சிட்டுபடும் கண்ணில் சிறுங்குருவி வந்து மாட்டிய காரணத்தினால் அழகான சின்ன பொண்ணு கிடைக்க போகின்றாள் அண்ணா. ஏப்பா ஏப்பா சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணா? எனக்கு பிள்ளைனே ஆகாது. நமக்கு பெரிய பிள்ளையே பிடிக்காது. சின்ன பிள்ளை பிடிக்குமா? பிடிக்காது. தம்பி சின்ன அண்ணா என்ன இருக்கின்றாய்? இந்த வளத்தில் வேட்டைகள் ஆடி வரும் பொழுது தம்பி தம்பி சொன்னோ எனக்கு வலுவாகுறாடா தம்பி சொன்னா தம்பி உதவிக்கிறாடா தம்பி சொன்னா எனக்கு தாக போறாடா தம்பி சொன்னா தம்பி சொன்னோ எனக்கு தாயண்டு போகிறாடா தம்பி சொன்னோ தம்பி சொன்னா எனக்கு தாக போறாடா தம்பி சொன்னா தம்பி சொன்னோ எனக்கு பல்லெட்டு போகிறாடா தம்பி சொன்னா தாங்கள் தெரிவித்த பிரகாரம் தண்ணீர் எடுத்து வந்து விட்டேன். அருந்துங்கள். அப்படி அகட்டுமே. நான் குடிக்க தண்ணி போட போறீங்களா? தண்ணி போட வரப்பா. தண்ணி போடுங்க. பச்சை தண்ணியா? சரி சரி. குடிக்க போடுங்க. நல்லா லைட்ல ஆஃப் பண்ண சொல்லிடுவோமா? சரி நல்லா நல்லா போடுங்க. போதை ஆயிடுச்சா? நக்கலையா நீங்க? தம்பி அண்ணா ஏதோ ஆச்சரியம். இந்த தண்ணீர் ஆகப்பட்டது எங்கிருந்து எடுத்து வந்தாய்? ஏன் காரணம் என்றால் தம்பி சொன்னாக இந்த தண்ணீர் ஆகப்பட்டது கொத்து மஞ்சை குடகு மஞ்சை பல வாசனைகள் வருகின்ற தம்பி. இந்த தண்ணீர் எங்கிருந்து எடுத்து வந்தாய்? தம்பி கொத்து மஞ்சள் குடகு மஞ்சள் தம்பி கொல்லிடாதே எனக்கு மஞ்சள் கொத்து மஞ்சள் குடகு மஞ்சள் தம்பி கொல்லிடத்து அரைத்து மஞ்சள் கொத்து மஞ்சள் குடகு மஞ்சள் தம்பி கொல்லிடாதே எனக்கு மஞ்சள் தம்பி கொத்தராத்து அரைத்து மஞ்சள் வாசனையோ தம்பி இளையவல்லா தம்பி இந்த தண்ணீர் ஆகப்பட்டது கொத்து மஞ்சள் குடகு மஞ்சள் கொள்ளிடத்தில் அரைக்கும் மஞ்சள் 7 மஞ்ச வாசனையோ என்னுடைய இதயமெல்லாம் இருக்கின்றது. இந்த தண்ணீர் ஆகப்பட்டது எங்கிருந்து எடுத்து வந்தாய் என்று என்னிடத்தை சொல்ல வேண்டும் தம்பி. உனக்கு மட்டும்தான் கொத்து மஞ்சள் கொடுக்கு மஞ்சள் வாசனை வருது. சரி மத்த ஆளை பூரா கேட்டுப்பாரு என்ன வாசனை வருது? பெட்டிக்காரனே கொத்து மஞ்சள் கொடுக்கு மஞ்சள் வாசனையா வந்துச்சு. அதுல வந்து பொன்ராஜ் கொஞ்சம் சாராய வாடகை அண்ணா அது ஒன்றுமில்லை அண்ணா. சரி அங்க ஓடிக்கொண்டிருக்கும் நீராடையில் மல்லிகை முல்லை சந்தனம் அத்தர் இருவாச்சி போன்ற அனைத்து மலர்களும் விழுந்திருக்கலாம் அல்லவா? அதனால் அந்த மலர்களின் வாசனையாக இருக்கலாம் அண்ணா. மீண்டும் அருந்தி பாருங்கள் தம்பி. அப்படி அகற்றவை மீண்டும் வந்து பார்க்கின்றதை பார்க்கலாம் தம்பி. அப்படி ஆகட்டும் தம்பி. ஆச்சரியம் இந்த தண்ணீர் ஆகப்பட்டதிலே ஒரு அழகான கூந்தல் ஒன்று இருக்கின்றது. கூந்தலா? போயிட்டே இருக்கியா? இழுக்க போயிட்டே இருக்கு. அத்தை தண்டியா? எத்த தண்டி? அண்ணா இந்த தண்ணீர் ஆகப்பட்டது எங்கிருந்து எடுத்து வந்தாய்? இந்த கூந்தல் ஆகப்பட்டது மிகவும் உயரமாக இருக்கின்றது. எப்படி என்றால் எவ்வளவு?
63 பாகம் உள்ளது. இந்த தண்ணீர் எங்கிருந்து எடுத்து வந்தா என்று எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும் தம்பி. அண்ணா தம்பி, அங்க ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடையில் யானை, கரடி, புலி, காட்டானை, சிங்கம் போன்ற அனைத்து விலங்குகளும் மேய்ந்து விட்டு அங்க தண்ணீர் இருந்து வந்திருக்கும். அந்த மிருகத்தின் ஏதாவது ஒரு முடியாக இருக்கலாம் அல்லவா தம்பி? அண்ணா ஒரு முடினா விலங்குகளுக்கு முடினா எவ்வளவு இருக்கும்? ஒரு முளை இருக்கும். ஒரு முளம். ஆமா, இது 63 பாகம் இருக்குது. 63 பாகமா? ஆமா. ஒருவேளை சவரி முடி வியாபாரம் பாக்குறவங்க போட்டு போயிருப்பாங்களோ? அவங்க போட்டிருப்பாங்களா? சரி, இருக்கட்டும் தம்பி. இந்த கூந்தலுக்கு சொந்தக்காரி யார் என்று என்னிடத்தை சொல்ல வேண்டும். அண்ணா தம்பி, இந்த கூந்தலுக்கு சொந்தக்காரி என்று எனக்கு எப்படி என்ன தெரியும்? தம்பி, நீயோ பேருக்கு வளையல் வருஷத்திலே 60 கோடி மந்திரம் கட்டவன் அல்லவா? சரி, அதனாலே வீட்டில் வரி போட்டு இந்த கூந்தலுக்கு சொந்தக்காரி யார் என்று பார்த்து சொல்ல வேண்டும் தம்பி. அப்படியே ஆகட்டும் அண்ணா. அப்படி ஆகட்டுமே. மை போட போறப்பா. அண்ணே, மை போட போறேன். சாமி, எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ மை போடுற பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டான். சரி, ஒரு அப்பாட்டி ஓடி போய் 2 நாள் ஆச்சு. அது நாளைக்கு பேசிக்குவா. இப்ப எங்க இருக்காங்கன்னு பார்த்து சொல்றீங்களா? இப்ப பாருங்க. தங்கள் கண்களுக்கு தெரியாதுன்னா எனது கண்களுக்கு மட்டுமே தெரியும். எப்படி? ஏனென்று கேட்டால் நானும் மேற்கு மலையாள தேசத்தில் 60 கோடி மந்திரங்கள் கற்று தெரிந்தவன் அல்லவா? அதனால் எனது கண்களுக்கு மட்டுமே தெரியும். என்ன தெரிவிக்கின்றாய்? நானும் மேற்கு மலையாள தேசத்திலே 60 கோடி மந்திரம் கட்டவன். அதனாலே என்னுடைய கண்களுக்கு ஒன்றுதான் தெரியும் அண்ணா என்று தெரிவிக்கின்றாய். உண்மைதான் என்றால் எனக்கு சொல்ல வேண்டும் தம்பி. இதோ எடுத்து கூறுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியாவது தம்பி. புத்தூர் அக்ரஹாரம், புதுச்சேரி நல்பேட்டை, ஓமாந்தூர் கிராமத்தை ஆளக்கூடிய 1008 ஐயர்மர்களுக்கும் 5 குருமர்களுக்கும் அருமை தளபதியாக விளங்கக்கூடிய ஆரியப்பராஜன் கட்டிய ஆரியமான கோட்டை என்னது? என்ன தெரிவிக்கின்றாய்? ஆரியப்பராஜன் மகள் ஆரியமான கோட்டை என்று சொல்லுகின்றாய். உண்மைதான். அந்த நீரோடையில் அங்கே தாமரை தடாகம், 7 தாமரை தடாகம் பதித்து 7வது தாமரை தடாகத்திற்குள் திரை கட்டி அந்த ஆரியமாலா பெண்ணாகப்பட்டவள் குளித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த நீரில் வந்த கூந்தல் தான் அந்த கூந்தல். அண்ணாவை நாம் பார்த்து விட்டோம். ஏனென்றால் அண்ணாவை கூந்தலை போல அழகாக இருந்தால் அண்ணன் கொடிவல் எவ்வாறு அழகா இருக்குமா? மனுஷனானே கூந்தல அவர் கேட்கறது இருனே. எதை பார்த்து ஆசைப்பட்டான்னு கேளு. எதை பார்த்தாங்க? மட்ட முடிய அவ்வளவு பெருசு. அதுவும் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். எவ்வளவு பெருசா இருக்கு பார்க்கணும் இல்ல? பார்த்தாலும் கன்னி பெண்ணு, சின்ன பொண்ணு, குட்டை பொண்ணு, குமரி பொண்ணு எத்தனை வச்சுக்குச்சு. அதெல்லாம் வேணாம்னு சொல்லிவிட்டு கூந்தல பார்த்தாரா ஒரு ஆசைப்பட்டாரா போய் பாப்பாரா? அவர் மயிரை பார்த்தாரா? முடிக்க முடி. அண்ணா தம்பி, தாங்கள் அங்கு சென்று பார்க்க முடியாதுன்னா ஏன் என்று கேட்டால் 8 சுத்து கற்கோட்டையும் எறும்பேறாத மண்டபமும் 10 சுத்து கல்கோட்டையும் பாம்பேறாத மண்டபமும் கருப்புடையன் காவல், சிவப்புடையன் காவல், மன்னன் தலையாரி போன்ற அனைவரும் காவலுக்கு இருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி அந்த கோட்டையை சுற்றிலும் கச்சூசி, துறையூசி, தூண்டிமுள் அனைத்தும் படித்து வைத்திருக்கிறார்கள். அதனால் தாங்கள் அங்கு சென்று பார்க்க முடியாதுன்னா ஆண்டவர் எத்தனை காவலை இருந்துட்டு போதிலும் அந்த ஆரியமான பெண்ணை நான் பார்த்தாக வேண்டும் தம்பி. எனக்கு விடை கொடுக்க வேண்டும் தம்பி. அப்படி நீங்கள் பார்த்தாக வேண்டும் என்றால் இந்த ரூபத்தை சென்றால் பார்க்க முடியாது. வேறு எந்த ரூபத்தை செல்வது? மற்ற வடிவம் கொண்டு, அதாவது கெண்டமீன் வடிவம் கொண்டு வருகின்ற தண்ணீரில் எதிர்நீச்சல் போட்டு சென்றால் மட்டுமே அந்த பெண்ணை நீங்கள் பார்த்து வர முடியும். அண்ணா தம்பி சின்னா, ஏதாவது ஆபத்து என்றால் தம்பி சின்னா என்று அழைத்தால் உடனடியாக வருவாயா? கண்ணிமிக்கு வரைக்கும் ஓடி வந்து உங்களை காப்பாற்றி விடுகிறேன். அப்படி அகட்டும், சென்று வருகிறேன் தம்பி. அண்ணா தம்பி சின்னா என்று அழைப்பதற்கு முன் ஒரே ஒரு யோசனை. எப்படி? தம்பி உடையான் படைக்கஞ்சன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இன்று நீங்கள் அதை உணரப் போகின்றீர்கள். அப்படி ஆகட்டும் தம்பி, சென்று வாருங்கள், வெற்றி உங்களுக்கு. அப்படி ஆகட்டும், சென்று வருகின்றேன். மச்சம் என்றோ கொண்டு அந்த வருகிற தட்டிகளே எதிர்நீச்சலாக செல்ல வேண்டும். என்னுடைய தம்பி சொன்ன பிரகாரம் சென்று பார்த்தவர்கள் யாரும் மனப்பெண்ணானவனை மச்சம் என்ற ரூபாய் கொண்டு மனிதரை செல்லுகிறேன் பார்த்து வர வாழ பெற்று
செல்லும் பொழுது அந்த ஆகிய தோழி பெண்களும் குளித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஆரியமான பெண்ணார்களும் கூந்தலாக விட்டது, என்னுடைய சிவையில் மாட்டி விட்டது. அப்பொழுது அந்த செவியை மாட்டினாலே அந்த ஆரியமான பெண்ணாளுடைய கூந்தலை வீசிய பொழுது நாங்கள் சுடும் அந்த கங்கணத்தை மேட்டிலே விழுந்து விட்டேன். அப்பொழுது நாங்கள் சுட்டு நெருப்பில் சுடும் மணலில் விழுந்து விட்டது. அந்த பேரு பெண்கள் எல்லோரும் அடியால் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தம்பி சின்னா என்று அழைத்தல்லவா, எங்கே அமர்ந்திருந்தாய் தம்பி? அதோ இருக்கின்ற அந்த மலையின் உச்சி மரத்தின் மீது ஏறி உச்சி கிளையில் அமர்ந்து தங்களை செங்கருடன் ரூபம் கொண்டு கீழ் நோக்கி பார்த்துக் கொண்டே இருந்தேன்னா, தம்பி சின்ன ஆபத்து என்று அண்ணார் எப்போது அழைப்பார் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். அப்படி இருந்த சமயத்தில் தம்பி சின்ன ஆபத்து என்று சொல்லி கூறியவுடன் கண்ணிமைக்கு நொடிக்கில் ஓடாடி வந்து உங்களை காப்பாற்றி விட்டேன் அண்ணா. தம்பி சின்னா அப்படி என்றால் மீண்டும் அந்த பின்னாலே பார்க்க வேண்டும் தம்பி. வெட்டிக்கிறனே எவ்வளவு ஏத்தான் 1000 பொம்பளை பிள்ளைகளையும் சேர்த்து அடி அடின்னு அடிச்சு மிதின்னு மிதிச்சு துவைச்சு தூக்கி சுடுமணல்ல போட்டிருக்காங்க. சரி தப்புச்சம் முடிச்சவன வந்து சேர்ந்திருக்கா. ஆமா திருப்பி போய் அந்த பிள்ளைய பாக்கணுங்கயா. எங்க ஏன் திரும்ப போய் பார்த்தாதான் சரிப்பட்டு வரணும், பார்த்தாதான் சரியாது. பாத்தியா எங்க இருக்கு என்னதான் சொன்னாலும் அந்த ஆரியமான பின்னாலே நான் மீண்டும் பார்க்க வேண்டும் தம்பி. அண்ணா தம்பி நாங்கள் அங்கு செல்ல வேண்டும் அண்ணா. செல்ல வேண்டும் என்றால் ஒன்றும் இல்லை. நீங்கள் செல்ல வேண்டுமானால் நமது தாயாரிடத்தில் சென்று நம் தாயாருக்கு பாத பூஜைகள் செய்து சரி அதன் பிறகு தாயாரிடத்தில் வரம் வாங்கி வந்தால் மட்டுமே தாங்கள் அந்த பெண்ணை சென்று பார்த்து வர முடியுமண்ணா. அப்படி ஆகட்டும் தம்பி, ஆகட்டும் அண்ணா. அப்படி என்றால் நம் தாய்க்கு தேவையான மரங்களை பறிக்க வேண்டும். உண்மை. அதன் பிறகு நம் தாயாரிடத்தில் பாத பூஜை செய்ய வேண்டும். அதே பிறகு அந்த ஆரியமான பெண்ணை திருமணம் செய்வதற்காக வரத்தை பெற வேண்டும் என்று தெரிவிக்கின்றாய். உண்மைதான் செல்வோம், புறப்படுவோம் அந்த வனத்தை நோக்கி. புறப்படுங்கள் செல்வோம். தம்பி ஓடி வர தம்பி சொன்னார், தம்பி சொன்னார் ஓடி வர தம்பி சொன்னா தம்பி சொன்னா வேலாடி வேத கட்டி ஓடி வாட தம்பி வேகாதி வேகம் கண்டு ஓடி வர தம்பி சொன்னா தம்பி சொன்னா தாயாரையா தாண்டாடத்தி தாண்டாடத்தி தம்பி ஓடி வாட தம்பி சொன்னா இதோ கால்நடையாக தான் நடத்தி இந்த நந்தவனத்துக்கு வந்து விட்டோம். உண்மைதான். நம் தாய்க்கு தேவையான மலர்களை பறிக்க வேண்டும். உண்மைதான் அண்ணா. எப்படி பறிக்க வேண்டும் என்றால் எப்படி பறிக்க வேண்டும் தம்பி? வேலை வாடா தம்பி சொன்னா நம்ம எல்லாரையும் வளராடுவோம் தம்பி சொன்னா திறந்து நம்ம எல்லாரையும் மலரடுப்போம் எந்த அண்ணா திறந்து வாழ திறந்து வாழா தம்பி 1 லட்சம் வளராடுவோம் தம்பி சொன்னா தோட்டம் திறந்து நம்ம 1 லட்சம் மலரடுப்போம் எந்த அண்ணா. சரி ஏய் ஆஹா ஏ இது வேறு வெள்ளரி வர எடுத்து விட்டு உண்மைதான். 2 லட்சம் வரை எடுத்து விட்டல்லவா? உண்மைதான். இன்னும் தாயாரை பாதத்திற்கு வளர எடுக்க வேண்டும் என்றால் எப்படி எடுக்க வேண்டும் தம்பி? எட்டாறு சரி எட்டாறு மலர்கள் எல்லாம் மலர்கள் எல்லாம் எட்டாறு எட்டாத மலர்கள் எல்லாம் மலர்கள் எல்லாம்
எத்தனை மலர்களை ஏடு கட்டி மரம் எடுத்து விட்டு உண்மைதான். பத்தாத மலர்களை பறவை கட்டி மரம் எடுத்து விட்டு உள்ளவா உண்மைதான் அண்ணா. இன்னும் தாயாரி பாதத்துக்கு எப்படி வளர்ந்து இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? தாயாரி பாதத்துக்கு தம்பி தங்கள் அணி மலர் எடுப்போம் தம்பி சொன்னா தாயார் பாதத்துக்கு அண்ணா தங்கரளி மலர் எடுப்போம் எந்த அண்ணா. தம்பி மாலாவை பாதலையா பாதமாடா தம்பி மல்லிகை மலர் எடுப்போம் தம்பி சொல்லுவோம் மாதாவின் பாதத்துக்கு அண்ணா மல்லிகை மலர் எடுப்போம் எந்த அண்ணா. அண்ணா தாயாரின் பாதத்துக்கு தந்தை மலர் எடுத்து விட்டோம் உண்மைதான். தாத்தாவின் பாதத்துக்கு மல்லிகை மலர் எடுத்து விட்டோம் உண்மைதான் அண்ணா. நாம் இருவரும் அறுத்து மலர்களை சேர்த்து விட்டு போலவா உண்மைதான். இப்பொழுது தாயாரின் உச்சி முதல் பாதம் வரை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும் என்றால் கங்கை யமுனை துங்கமத்தா என்று சொல்லப்பட்ட பல ஆறுகள் சென்று ஜலம் எடுக்க வேண்டும். சரி அதன் பிறகு நாம் தாயெடுத்து செல்ல வேண்டுமே. அப்படியே ஆகட்டும் அண்ணா. போவோமா? புறப்படுங்கள் செல்வோம். நம்ம தானே வெட்டி தம்பி கவலைய நேர்வழி போ தம்பி சொல்லுவோம் நல்லவன நானும் விட்டு நம்ம காலையில நேர்கொடி போறோம் நேர்கொடி அண்ணா இதோ காவிரி ஆறு ஓரமாக வந்து விட்டோம் அல்லவா? உண்மைதான். காவிரி ஆற்றிலே நீர் எடுக்க வேண்டும். சரி எப்படி எடுக்க வேண்டும் என்றால் எப்படி எடுக்க வேண்டும்? தம்பி தங்கை தானெடுத்தி தம்பி தாயருக்கு நீர் எடுப்போம் தம்பி சொன்னா தங்க கூட நான் எடுத்து நம்ம தாயாருக்கு நீர் எடுப்போம் என்ற அண்ணா. தம்பி தானெடுத்தி தம்பி தாயருக்கு நீர் எடுப்போம் தம்பி சொல்லுவோம் வெள்ளை கூட நான் எடுத்து நம்ம தாயாருக்கு நீர் எடுப்போம் நீர் எடுப்போம். உண்மைதான். இப்பொழுது நாம் தாயாரத்தை செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும்? காவிரிய தாண்டு விட்டு தம்பி செல்வமாடா கங்கை நதி காவிரியை தானும் விட்டு அண்ணா செல்வமண்ணா கங்கை நதி காவிரிய தாண்டு விட்டு நாம செல்வமாடா மரோ காவிரியை தானும் விட்டு அண்ணா செல்வமண்ணா மரோ தாமாஜி ஆலயத்தை நாம பெரியதா ஓடி தம்பி இதோ தாயாரின் ஆலயத்துக்கு அருகாமல் வந்து விட்டோம். சரி அதோ பார்த்தாயாக நமது தாயாரின் உச்சி முதல் பாதம் வரை காக்க குறிகளால் எச்ச செய்து வைத்திருக்கின்றது. உண்மைதானா? அதனாலே நமது தாயாரின் ஆலயத்தில் எப்படி எல்லாம் இருக்கும் என்றால் எப்படி இருக்கும்? தம்பி உச்சி தடதடியிலும் தடதடியிலே தம்பி ஒருவருவி கூடு காட்டும் கூடு கட்டும் உச்சி தடதடியிலே தடதடியிலே ஒருவருவி கூடு கட்டும் கூடு கட்டும் பட்ட தடதடியிலே தடதடியிலே தம்பி ஒருவருவி கூடு கட்டும் கூடு கட்டும் பக்கத்துல தடதடியிலே தடதடியிலே பத்தி வந்து கூடு கட்டும் கூடு கட்டும் தம்பி கையடி அலவாரோ அலவாரோ தம்பி கையபடி ஆகிராமன் ஆகிராமன் கையபடி அலவாரோ அலவாரோ கையபடி ஆகிராமன்
உண்மைதான். உருளத்தண்டி ஆலமரம் விழுது 10,000. உண்மைதான். அது மட்டுமா நம்முடைய தாயாரின் ஆலயத்தில் எப்படி எல்லாம் விளக்கறியும் என்று தெரியுமா? எப்படி அறியும்? தம்பி தங்க விளக்கறியும் தம்பி சொன்ன நம்ம தாயாரின் ஆலயமோ ஆலயமா தங்க நல்ல விளக்கறியும் நம்ம தாயாரின் ஆலயத்தில் வெள்ளி விளக்கறியும் நம்ம விசாலச்சி ஆலயத்தில் ஆலயத்தில் வெள்ளி நல்ல விளக்கறியும் நம்ம விசாலச்சி ஆலயத்தில் தம்பி நம்முடைய தாயாரி ஆலயத்திலே தங்க விளக்கறியும் வெள்ளி விளக்கறியும். ஆனால் நாம் இருவரும் சென்றால் நம்முடைய தாயாரு வர கொடுத்தல் அல்லவா? கொடுக்க மாட்டார். ஏன் என்று கேட்டால் ஏன்? ஒண்டி பிள்ளைனாலும் மூத்த பிள்ளை ஒருத்தர் இருக்கானா இல்லையா? ஆமா ஆமா. அவனையும் கூட்டிட்டு போனேன். கூட்டி போகணும். அவன் தான் அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. ஆமா. அதனால அண்ணன் அம்மையப்பனை அழைத்து நாம் மூவரும் சென்று வரம் கேட்டால் மட்டுமே நமது தாயார் விட வரன் கொடுப்பாருன்னா தம்பி சொன்னா அப்படி என்றால் அழைத்து வருவோம் அம்மையப்பனை. உடனடியாக எங்கள் அம்மையப்பா எங்கள் காலம் அது சீக்கிரமாக ஓடி வர வேண்டுமே. ஓடி வாருங்கள்.